அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு செய்தி சொல்ல போகிறேன், சிரிக்கக்கூடாது. ஒரு மாணவனை பார்த்து அவனுடைய ஆங்கில ஆசிரியை ஒரு கேள்வி கேட்குறாங்க. உனக்கு கூட பிறந்தவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இப்படி எண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் உன்னோட மொத்தம் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். அப்புறம் உன்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உன்னுடைய சகோதர சகோதரிகள் பேரெல்லாம் சொல்லு, ஏன்னா ஒரு பிள்ளைக்கு தெரியணும்ல. அப்போ அதுக்காக கேட்குறாங்க. அவன் சொன்ன பதில் சொல்லட்டுமா? கம்ப்யூட்டரில் பார்க்கணும். நான் ஏதோ ஜோக் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. கூகுளில் போய் இல்லை யூடியூப்பில் போய் ஜியோனா, ZIONA, ஜியோனா அப்படின்னு போடுங்க. இந்த உலகத்திலேயே பெரிய குடும்பஸ்தன் யார் அப்படின்னா, இப்போதைக்கு அதாவது 2011 எடுத்த ரெக்கார்டு படி நான் சொல்கிறது 2011, அந்த வேர்ல்டு ரெக்கார்டு அகாடமி அதில் பதிவாகியிருக்கிறபடி தி பிக்கஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? அவருக்கு 2011 கணக்கில் 39 மனைவி. கெஞ்ச பிடிச்சிக்காதீங்க, 39 மனைவி. சரி, 94 குழந்தைங்க. அப்புறம் 33 பேரப்பிள்ளைங்க அவருக்கு. இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த வீடு எப்படி இருக்கும்னு. அது பாட்டுக்கு மாடியாக கட்டி போட்டிருக்கிறாரு. அவங்கவுங்க வர்றாங்க. காலையில் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் பள்ளிக்கூடம் மாதிரியே இருக்குது. எக்ஸசைஸு, மனைவிக்கெல்லாம் எக்ஸசைஸு. அதான் 2011 39வது மனைவி, 94 குழந்தைங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் சார் நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. எல்லாம் எவிடன்ஸோட படத்தோட நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். பாருங்கள். இது ஒரு வேலையா அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஏன் அந்த ஆளை பார்த்து ஆச்சரியப்படுறேன்னா, ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவன் என்ன பாடுபடுறான் தெரியுங்களா? பல பெண்கள் புருஷனை குறை சொல்கிறாங்க, ஆண்கள் மனைவியை குறை சொல்கிறாங்க. சில பேர் வீட்டில் ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா? கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனையே இருக்காது. இந்த கணவனோட சிஸ்டரு இல்லை பிரதரோட ஒய்ஃபு இது ஏதாவது ஒரு இம்சை உட்காந்துக்கும். அது அந்த வீட்டிலையே அமைதி இல்லாதபடி அந்த வீட்டை கொண்டு போயிடும். அப்போ இந்த ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறது, அதாவது இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது, இது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம ஜியோனா அவருடைய ஃபேமிலி அளவுக்கு பெரிய ஃபேமிலிக்கு போக வேண்டாம். எங்கேருந்தோ ஒரு கணவன், எங்கேருந்தோ ஒரு மனைவி, அவங்களுக்கு 2 குழந்தை. இனி இருக்கிற புத்திசாலித்தனத்தில் 2 குழந்தை அப்படிங்கிறது தான் ஓரளவு நியாயம். இப்போது எங்கேருந்தோ ஒரு ஆண், எங்கேருந்தோ ஒரு பெண், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே எழுதி வச்சான் சங்க இலக்கியத்தில். செம்மண்ணில் தண்ணி விழுந்தது, மழை பெஞ்சது. அந்த செம்மண் அப்படியே எப்படி இருக்கும்? ரத்த கலரில் இருக்கும். செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே, ஒரு தலைவன் தலைவி உள்ளம் கலந்து விட்டது அப்படிங்கிறான். திருமணம், ஒரு ஆண் பெண். ஆனால் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால், எங்கேருந்தோ ஒரு ஆண் வரா, எங்கேருந்தோ ஒரு பெண் வரா. இவங்க ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குடும்பத்தை கொண்டு போகிறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப சுலபமாக இருக்கா? இல்லை. ஏன்னா நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இப்போது நம்ம தாத்தா காலத்தில் நீங்கள் எடுத்துக்குங்க. நம்ம தாத்தானா இப்போ நானே தாத்தா ஆகிட்டேன். என்னுடைய தாத்தா காலத்தில் எடுத்து பார்த்தா பாட்டிக்கெல்லாம் ஒரு பவரும் கிடையாது. அந்த பாட்டியெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்கும். சமையல் பண்ணி சமைச்சு போடும். வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கும். புருஷனை கூட ஜாடமாடையாக ஏதாவது ஒரு வார்த்தை அப்பப்போ ஏதாவது சொல்லுமே ஒழிய வேறு ஒன்றுமே எழுத்துக்கிட்டலாம் பேசவே முடியாது. அது ஒரு காலத்து வாழ்க்கை முறை. நம்ம அம்மா, நான் சொல்கிறது இப்போ என் வயசில் இருக்கவங்க அவங்க அம்மாவை நினச்சி பாருங்கள். கொஞ்சம் ஹஸ்பண்டை ஏற்று பேசியிருப்பாங்க, எதிரில் நின்று கொஞ்சம் சண்டை போட்டிருப்பாங்க, சில ரைட்ஸ் கிளைம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்கிறேன். நான் எதையுமே தப்புன்னு சொல்லலை. ஏன்னா பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு சுதந்திரம், பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு அவங்க ஒரு தனிப்பட்ட நபர், மான அவமான கோப தாப உணர்வுகள்
அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களுடைய தன்புலம் ஸ்பேஸ், அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை நியாயமானது. இன்னமும் ஆம்பளைக்குள்ளேயே அப்படியே சிறகலை ஒடுங்கிக்கிட்டு பெண் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டு ஒத்து வராது. இனி வருகிற காலத்தில் ரொம்பவே ஒத்து வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாட்டில் எல்லாத்தையுமே எஜுகேஷனாக தானே சார் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாத்தையும் கல்வியாக தானே கற்றுக் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு முன் அனுபவம் இருக்கிறதா அப்படின்னு கேட்பான். நீ ஏற்கனவே இப்போ கார் டிரைவர் ஏன் தம்பி எங்கேப்பா ஓட்டியிருக்கீங்க வண்டி, நீங்கள் ஏற்கனவே வேறு எங்கேயா வேலை பார்த்துருக்கீங்களா, இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் இருந்துருக்கீங்களா, இல்லை தனியார் வீட்டில் வேலை பார்த்துருக்கீங்களா, எத்தனை வருஷமாக உங்களுக்கு டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸு கேட்போமா இல்லையா? அனுபவம் இல்லாமல் ஒரு வேலையை கொடுக்க மாட்டோம்போ. கல்யாணத்தில் இப்படி கேட்க முடியுமா? தம்பி எத்தனை வருஷமாக உங்களுக்கு அனுபவம் கேட்க முடியுமா? ஃப்ரெஷ்ஷாக வராங்க. ஃப்ரெஷ்ஷாக வர்றது தான் அந்த வாழ்க்கையோட அழகு. எனக்கு 4-5 கல்யாணம் ஆகிருக்குதுங்க, நான் ரொம்ப முன் அனுபவம் உடையவன் அப்படின்னா மரியாதையாக இருக்கும் குடும்பம். இப்போ என்னுடைய சிக்கல் என்னன்னு சொல்கிறேன், முன் அனுபவமும் இல்லை, புதுசாக சந்திக்கிறாங்க. 2 நபர்கள் முன்ன மாதிரி அப்பா அம்மா வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் கிராமத்தில் அப்பா இருக்கலாம், இல்லை இவங்க 2 பேருமே அமெரிக்காவில் போய் வாழப்போக வேண்டியிருக்கும், வெளிநாடுகளில் போய் இருக்க வேண்டியிருக்கும், எத்தனையோ சூழ்நிலை. இப்போ புதுசாக வாழ்க்கை ஆரம்பிக்கிறவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா? நான் ஒரு செய்தி சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு முறை நான் ஒரு கடையில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், புதுசாக கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி வருது, அரிசி கொடுப்பா அப்படின்னு கேட்டுதுங்க. கடைக்காரர் கேட்டார், பச்சரிசியா புழுங்கரிசியான்னு கேட்டார். இந்த ரெண்டும் ஒன்று பார்க்குது. ஏப்பா அரிசியில் இப்படி ஒன்று இருக்காமேப்பா, பச்சரிசி புழுங்கரிசி அப்படின்னு ஒன்று இருக்கா? இதுங்க எல்லாம் படித்து வேலை பார்த்து சம்பாதிக்குதுங்க. நான் இதுங்கன்னு சொல்கிறது பாசத்தால், தப்பாக குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம பேரப்பிள்ளைகளை சொல்கிற மாதிரி ஆசையில் சொல்கிறேன். இதுங்க படித்து கை நிறைய சம்பாதிக்குது, ஒன்று 1.5 லட்சம் சம்பாதிக்கும், அப்படி தான் தோணுது. அது இறங்கின தோரணையை பார்த்தா அதுங்க பச்சரிசி புழுங்கரிசின்னு, எப்போ 2 அரிசி இருக்காமேப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். கண்டுக்காத, கடைக்காட்டியே விட்டுடு அப்படின்ட்டு. இல்லை எந்த அரிசிங்க நல்ல அரிசி அப்படின்னா அவர் சொன்னார், தம்பி நல்ல அரிசி கெட்ட அரிசின்னு கிடையாதுப்பா, சில பேர் பச்சரிசி சாப்பிடுவாங்க, சில பேர் புழுங்கரிசி சாப்பிடுவாங்க அப்படின்னு. இப்போ என்ன நினச்சான்னு தெரில, புழுங்கல் அரிசி கொடுங்க அப்படின்னா. இட்லி அரிசியா சமையலுக்கு அரிசியான்னு மறுபடியும் 2 ஷாக் ஆகிடுச்சு. இட்லி அரிசி புழுங்கல் அரிசியா? இப்போ பாருங்கள், அவங்க வாழ்க்கையை தொடங்கிட்டாங்க, ஆனால் அரிசிக்கு வித்தியாசம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரில. அவங்க சொல்கிறாங்க இருக்கிறதுலையே காஸ்ட்லி எதுவோ அதை கொடுங்க. இல்லை தம்பி, இட்லி அரிசிங்கிறது அது தனி, அது வேறு மாதிரி கார அரிசியாக இருக்கும், அது இட்லிக்கு போடணும், தோசை மாவுக்கு போடணும், அது நாங்கள் பேக்கெட்லேயே வாங்கிக்குவோம் தோசை மாவெல்லாம், அதனால் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் அரிசி கொடுங்க அப்படின்னாங்க. நான் இந்த ட்ராமாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ட்ராமா இல்லை, இந்த காட்சியை பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் லைஃபுக்குள்ளே போனால் லைஃபுங்கிறது விபத்துக்கு உள்ளாகுமா ஆகாதா? மேல்நாடுகளில் ஒரு முறை பண்ணிட்டா என்ன, 2 பேரும் 1 வருஷம் வாழ்ந்து பார்க்குறாங்க. நம்ம நாட்டில் அது முடியுமா? நமக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குது, அதில் இப்படி எப்படி போயிட்டால் கத்துறதுக்கு பெரிய பெரிய குரூப் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? மேல்நாடு மாதிரி இங்கே அனுமதிக்க முடியாது. 2 பேரும் ஒரு 2 வருஷம் வாழ்ந்து பாருங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சால் இது ஒரு சினிமாவில் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்குவாங்க 1 வருஷம் அப்படின்னு. அந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு எழுதி ஒப்பந்தம் பண்ணி இருக்கலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒரு திருமணம்னு போகிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் வேண்டியிருக்கு. நல்ல மாதிரியாக அந்த இல்லறத்தை கொண்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நான் இன்னொன்று சொல்ல போகிறேன், கொஞ்சம் நெருடலாக இருக்கும், நெருடலாக தான் இருக்கும். நீங்கள் எனக்கு கோச்சிக்கிட்டாலும் நான் இப்போ யாருடைய கோபத்தை பற்றியும் கவலைப்படுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, எனக்கு நான் சொல்ல வேண்டிய உண்மைகள்லாம் சொல்லிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போக முடியும். அதாவது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட திருமணம் மீறிய உறவு அப்படிங்கிறது சில குடும்பங்களில் பெரிய சிக்கல். அப்புறம் லெஸ்பியன், தென் ஹோமோசெக்சுவல், தென் பைசெக்சுவல், அப்புறம் இன்னும் என்ன அது என்னெல்லாமோ LGBTQன்னு அது பாட்டுக்கு பெருசாக போய்கிட்டே இருக்குது லிஸ்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரியான விஷயங்களை யாராவது ஓப்பன் பண்ணி மேடையில் பேச முடியுமா? வாழ்க்கையில் என்னென்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யாராவது டிஸ்கஸ் பண்ண முடியுமா? நான் இப்போ ஒரு செய்தி சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு பெண் தன்னோடு தன்னுடைய கணவன் உறவு வைத்து கொள்ளவில்லை ஏன் அப்படின்னு வருத்தப்படுறா.
எனக்கு சொல்லவே வாய் கூசுது. ஆனால் வேறு வழி இல்லை. என்னன்னா, அவனுக்கு யாரோடு தொடர்பு அப்படின்னு கேட்டால் அவனுடைய தாயாரோடு தொடர்பு. இதெல்லாம் நம்ம பேச முடியுமா? இனிமேல் நான் என் தமிழ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் போய் சொல்லலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, என்கிட்ட அந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ எப்படி சார் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது? இப்போ நான் போய் இந்த விஷயத்தை எங்கேயாவது சொல்லி பிரச்சனையாக்க முடியுமா? என் கணவனை நான் திட்ட முடியுமா? என்னுடைய மாமியாரை போய் நான் கோச்சிக்க முடியுமா? அதுக்கு அந்த உறவை அறுத்துட்டு நான் போய் எங்கள் அப்பா வீட்டில் என் கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா 10 லட்ச ரூபா செலவு பண்ணி வச்சுருக்கிறாரு, எங்கள் அப்பா கடனாளி ஆகிட்டாரு, என் நிலைமை என்ன, நான் இப்போ எப்படி கையாளணும் என்கிட்ட கேட்குறாங்க. நான் பதில் சொல்லணும்ல. இன்றைக்கி விதவிதமான பிரச்சனைங்க. அப்புறம் நம்முடைய கஷ்டம், மரபு இதையெல்லாம் தெரிந்து எடுத்து சொல்லக்கூடிய ஆள் வேணும். இப்போ நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்டால், ஒரு வகுப்பு கோயம்புத்தூரில் நடத்துகிறேன். February 18 ஒரு வகுப்பு நடத்துகிறேன். லைவாக அட்டன் பண்ணுறவங்க பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஃபீஸ் உண்டு. ஏன்னா நாங்கள் ஹாலுக்கு வாடகை கொடுக்கணும், எல்லா செலவும் பண்ணணும். யார் கொடுப்பா? அதனால் இது ஒரு வாழ்க்கைக்கான ஒரு கல்வி. புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்க, கல்யாணம் இப்போ ரீசெண்டாக ஆனவங்க, கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு பிள்ளைக்குட்டி வச்சுருக்கிறவங்க, அவங்களும் அந்த அப்பா அம்மாவும் அதை கேட்டால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. இது சயின்டிஃபிக்கான ஒரு கிளாஸ். பழைய நம்முடைய இந்திய மரபியல் அதையும் இணைத்து, இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானபூர்வமான சில செய்திகளையும் இணைத்து ஒரு அருமையான ஒரு வகுப்பு எப்படி பிளான் பண்ணியிருக்கிறோன்னு கேட்டால், திருமணம், குடும்பம், சில கேள்விகள், சில தீர்வுகள். அந்த வகுப்பை நான் முன்னின்று நடத்துகிறேன், என்னுடைய முயற்சியில் நடத்துகிறேன். எனக்கு ஒத்துழைக்கிறது யார் யார் வராங்க? தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பேச்சாளர், பெருமைக்குரிய சகோதரியார் பாரதி பாஸ்கர், பிள்ளை வளர்ப்பும் பெற்றோர் பொறுப்பும் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க பேசுகிறாங்க. திருமணமாகி குழந்தை பெற்று வளர்க்குற கணவன் மனைவி அதை எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுனா லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத, அந்த இல்லற நுணுக்கங்களை சொல்கிறதுக்கு ஒரு நபர் வேணும். சகோதரி பாரதி பாஸ்கர் கலந்துக்கிறாங்க. வணக்கம், நான் பாரதி பாஸ்கர். வருகிற 18ஆம் தேதி February கோயம்புத்தூரில் இருக்கிற ஹிந்துஸ்தான் கல்லூரியில் ஒரு ஒர்க் ஷாப் நடக்க போகிறது. மதிப்பிற்குரிய எங்கள் பேச்சுலகத்தினுடைய பிதாமகர், முன்னணி பேச்சாளர் ஐயா திரு சுகிசிவம் அவர்களினுடைய ஏற்பாட்டில் ஒரு பயிற்சி பட்டறை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பேரண்டிங் பற்றி, நல்ல பிள்ளைகளை உலகத்துக்கு கொண்டு வருவது, நல்ல பெற்றோர்களாக நாம் எப்படி இருப்பது அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் டே ஒர்க் ஷாப் அது. நிறைய நிபுணர்கள் வர இருக்கிறார்கள். அந்த இடத்தில் நானும் உங்களை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன். அந்த நிகழ்ச்சிக்கு கட்டாயம் நீங்கள் வர வேண்டும். இதனுடைய தொடர்பு, எப்படி யாரை தொடர்பு கொள்வது, எப்படி அந்த நிகழ்ச்சிக்கு வருவது என்ற அந்த டீட்டெயில்ஸ் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை சந்திக்க நான் ஆவலாக இருக்கின்றேன். மானுட சமூகம் தொடங்கிய காலத்திலிருந்து நம்மை அலைக்கழிக்கிற ஒரு கேள்வி இதுதான். நம்ம எப்படி நல்ல பெற்றோர்களாக இருப்பது, நாம் நம்புகிற சில நல்ல விஷயங்களை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தி செல்லுவது அப்படின்ற கேள்வி பெற்றோர்கள் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி தானே. வேறு எதில் வேணால் நம்ம தோற்று போகலாம், ஆனால் ஒரு பெற்றோராக நாம் தோற்று போகவே கூடாது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த ஒர்க் ஷாப் அதற்காகத்தான். நீங்கள் வாங்க, உங்களை சந்திக்க நான் ஆவலாக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.